வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடப்புளிங்க. இந்த மீன் குழம்புக்கு கொடப்புளி தான் முக்கியம். கடையில் கேட்டால் கிடைக்கும். அதில் 5 இல்லைனா 6 எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 தக்காளி, வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு, இஞ்சி, சின்ன வெங்காயம். இப்போ வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு, வெந்தயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி நீளமாக சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை, இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதுங்க, சிறுசாக இருந்தால் 2 தக்காளி எடுத்து நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் தனியாத்தூள், தனி மிளகாய் தூளை சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நாம் அந்த கொடப்புளியை தண்ணியோடு அப்படியே கொடப்புளியை ஊற்றணுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மசால் வாடை அடங்கிடும். மசால் வாடை அடங்கினதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கிற, இப்போ நான் இதில் பாறை மீன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் இருந்தாலும் நீங்கள் அந்த மீன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா மசால் வாடை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.